திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ நந்தகுமார், அஸ்வினி ஜோதிடம், திருச்சி மற்றும் சென்னையிலிருந்து. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது நியூ இயர் நெருங்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான, ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயத்தை பற்றி ஒரு எளிய கருத்துக்கள் தான் ரொம்ப முக்கியமான கருத்துக்களாக இருக்கும். அதை பற்றி உங்கள்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அது ஒன்றும் இல்லைங்க, கேலண்டர். நம்ம வந்து மந்த்லி சீட்ஸ் கேலண்டர், டெய்லி சீட்ஸ் கேலண்டர்லாம் இப்போ எல்லாருமே வாங்கி வச்சுருப்போம். நிறைய இடங்களுக்கு போய் திங்ஸ் வாங்குவோம். அங்கே ஒரு கேலண்டர் கொடுப்பாங்க, மளிகை கடையில் கொடுப்பாங்க, ஹார்ட்வேர்ஸ் கடையில் கொடுப்பாங்க, ஹோட்டல்ஸில் கொடுப்பாங்க, தியேட்டர்ஸில் கொடுப்பாங்க, அப்புறம் நிறைய மால்ஸில் கிடைக்குது, புக் ஷாப்ஸில் கிடைக்குது. இந்த மாதிரி நிறைய நம்ம போகிற இடங்கள் எல்லாமே வந்து அவங்களோட மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காகவும், ஸோ அவங்க வந்து நம்மளை அதை பார்க்கும்போது நம்ம இன்டர்னலாக நம்ம மைண்டில் அவங்களோட விஷயங்கள்லாம் பதிவுங்கிறதுக்காக தான் மேக்ஸிமம் வந்து கேலண்டர் கொடுக்கப்படுது. பொதுவாக கேலண்டரில் ஒரு சங்கத்தோட பேரோ, ஒரு ஹாஸ்பிட்டல் இதோ, ஒரு மெடிக்கலோ, ஒரு ஜுவல்லரியோ, இதுதான் மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம எல்லாருக்கிட்டையுமே கிடைக்குது. நம்ம யாருமே தனியாக கஸ்டமைஸ்டு பண்ணுறது வந்து ரொம்ப கம்மி. நம்மளோட ஃபோட்டோஸ்லாம் போட்டு, நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் போட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப கம்மி. அதை தாண்டி பெருவாரியான மக்கள் வந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய, இல்லைன்னா பத்திரிகைகளில் வரக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் நம்ம வந்து அன்றாட தேவைக்கு பயன்படுத்துகிற காலண்டரில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ இப்போ இதில் ஜோதிட தகவல் என்ன அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இதுக்குள்ளே இருக்குது. இது வந்து அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஓகே, நம்ம வந்து அஸ் எ கன்சியூமராக நம்ம எது வாங்குறோம் வாங்கக்கூடாதுங்கிறத டிசைட் பண்ணுற ஒரு விஷயமா கூட அதெல்லாம் போகும். அதெல்லாம் வேற, அதுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஜோதிட ரீதியாக, தாந்திரிக ரீதியாக இது வந்து எப்படி நம்ம அணுகணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கேலண்டர்ஸ் வந்து சந்திரனோட காரகம். அது வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாளை கழிக்க அது சந்திரன் வீக்கானவங்கலாம் கேலண்டரை பிரிக்கிறதெல்லாம் பரிகாரமாகவே நம்ம ஜோதிட குருமாரெலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்குலாம் தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ அந்த கேலண்டரை எப்படி பயன்படுத்தணும், என்ன மாதிரியான கேலண்டரை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எனக்கு என்னோட குருநாதர் சொல்லி கொடுத்த விஷயங்களை இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எளிமையான தகவலாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப வைப்ரேட்டிவாக வேல்யூவாக இருக்கும். அந்த வகையில் பொதுவாகவே கேலண்டர்ஸ் வந்து எந்த செவத்துல போட்டுறோம், என்ன பார்க்குறோம் அதெல்லாம் தேவையில்லை. கேலண்டர் வந்து நம்ம ரெகுலராக பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு கடவுள் படம், ஏதாவது ஒரு அவங்கவுங்களோட மதம் சார்ந்த படங்கள், அவங்கவுங்களோட விஷயங்களை வந்து ஈஸுவலாக பண்ணுறோம் போட்ட. அது மட்டும் இல்லை, அதோட அந்த இமேஜை தாண்டி வர வேர்டிங் இருக்கு இல்லையா, அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இப்போ அந்த வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு ஜுவல்லரி இருக்குது, அந்த ஜுவல்லரி நேம் போட்டு கீழே வந்து ஒரு கடவுளோட பேரை போட்டு ஃபோட்டோவை போட்டு நமக்கு மந்த்லி கேலண்டராவோ டெய்லி கேலண்டராவோ அதை நம்ம கொடுப்பாங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சப்கான்சியஸாக நம்ம வந்து அந்த கேலண்டரை பார்ப்போம். அப்பப்போ இது இன்னைக்கு என்ன நாள், இன்னைக்கு அடுத்த பிரதோஷம் எப்போ வருது, இது மாதிரி நம்ம ஜென்ரலாக பார்க்குறோம் இல்லையா. அப்போ பார்க்கும்போது நம்ம அதை மட்டும் பார்க்கறது இல்லை, அந்த இமேஜும் நமக்கு படத்தில் மைண்டில் படம், அந்த இமேஜ்க்கு அப்புறம் இருக்க வார்த்தைகளும் படம். நம்மளை அறியாமலே அந்த மாதிரியான ஒரு இடங்களுக்கு போகும்போது அது சப்கான்சியஸாக அந்த இடம்லாம் விழித்தலும் அந்த பாட்டில். அதெல்லாம் வந்து சயின்டிஃபிக்கான ப்ரூவான ஒரு விஷயங்கள் அதெல்லாம். அப்போ எப்படி நம்ம வந்து இந்த கேலண்டர்ஸ் அமைச்சிக்கலாம் அப்படின்னா, கேலண்டரை வச்சு நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும், நிறைய விஷயங்களுக்குள்ள மாட்டிக்கவும் முடியும். ஸோ அப்போ வந்து ஒரு வீட்டில் மருத்துவ ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குது, மாந்திரிக பாதிப்புகளாலேயோ சரி, தாந்திரிக பாதிப்புகளாலேயோ சரி, இல்லை ஜோதிட தசாபுத்திகள் பாதிப்புகளாலேயோ, 6ஆம் இடம் இயங்குறதுனாலையோ, இல்லை தொழில் ரீதியான விஷயங்களாலேயோ ஏதோ ஒரு மருத்துவ விஷயங்கள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க நிச்சயமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வாங்கின கேலண்டர்ஸை மாட்டக்கூடாது. இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இதே போல ஒரு குழந்தைக்கு கல்யாணம் பண்றதுக்கு பிரச்சனைகள் இருக்கு, கல்யாணம் பண்ண முடியல, இல்லை கல்யாணத்துக்கான அளவுக்கு தகுதி இல்லை, பணம் இல்லை, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு நல்ல ஜுவல்லரி கடையோட ஃபோட்டோஸ் வந்து மாட்டுங்க. நம்மள வாலண்டியரா பெரிய கடையோட ஜுவல்லரிஸ்ல வந்து அந்த பெண்கள்லாம் வந்து நிறைய நகை போட்ட மாதிரிலாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் மாட்டினா கொஞ்சம் கொஞ்சமாக தங்கம் சேர்றதுக்கு நம்மள அறியாமலே, இல்லை அதுக்கு ஏதோ ஒரு வழியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது என்னன்னா புது விதமான உருட்டா இருக்குன்ற மாதிரி யாரும் நினைக்காதீங்க. இதெல்லாமே மனோதத்துவ ரீதியாக சைக்கலாஜிக்கலாகவும் இது வந்து ஜோதிட ரீதியாக இது அணுகி எடுக்கப்பட்ட விஷயம்தான். இதை வந்து நான் முன்னாடி நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன். நான் எந்த ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போனாலும் சரி, இல்லை நண்பர்கள் வீட்டுக்கு போனாலும் சரி, இல்லை எதுவாக இருந்தாலும் முதல்ல கேலண்டர் தான் பார்ப்பாங்க, என்ன கேலண்டர் வச்சுருக்காங்கன்னு. ஸோ இப்போ கேலண்டரில் வந்து இப்போ திருப்பதி கோவில் கேலண்டர் இருக்கிறாங்க, ரொம்ப ஆன்மீகமாக போயிடுவாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ரொம்ப கடவுளுக்கு மட்டும் முக்கியத்துவம் இருக்கும். கீழே ஓரத்தில் நம்பர்ஸ் டேட் இருக்கும். அவங்க வந்து கேலண்டர் வந்து கேலண்டருக்காக வைக்க மாட்டாங்க, படத்துக்காக வைப்பாங்க நிறைய பேர், ஸ்ரீரங்கம் கோவில் இதெல்லாம். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு நல்ல தாம்பத்தியம் நடந்து கூடிய வீடுகள் அது தேவையில்லை. கடவுள் மறுப்புக்காக சொல்லலை,
என்ன வேணுமோ அது. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பெரிய தாத்தா பாட்டி பெரியவங்க எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது வச்சுக்கலாம். இது அவங்களுக்கானதுன்ற மாதிரி வச்சுக்கலாம். அந்த கார்டெலாம் வந்து முக்கியமா பெட்ரூம்ஸ்ல மாட்டி வைக்காதீங்க. பெட்ரூம்ஸ்ல இந்த மாதிரி விஷயங்கள சீனரி இருக்கிற மாதிரியான விஷயங்களை வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இருந்தாலுமே கூட அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே போல ஆம், தவிர்க்க வேண்டியது இது மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ். இன்னும் ஒரு முக்கியமானது, நகை அடகு கடை இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கோல்டு லோன் கொடுக்குறவங்க, கோல்டு வந்து வித்து கொடுக்குறோம், அதாவது வேற எங்கேயாவது அடகு வச்சிருக்கீங்களா, அதை நான் வித்து கொடுக்குறோம் அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. அந்த விளம்பரம்லாம் வெரி 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 டேஞ்சரஸ், அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் நிதி நிறுவனங்கள், சீட்டு கம்பெனிஸ், அதுவும் கூட கொஞ்சம் நெகட்டிவாக தான் கொடுக்குது. அது சீட்டு போடுறவங்க எல்லாமே கம்பெனிஸ் வைஸ் ஒரு பயந்துகிட்டே தான் போடுவாங்க. ஏன்னா இப்போ கடந்த காலத்து விஷயங்கள் அது தேவையில்லாதது தான். இருந்தாலும் சேமிப்புங்கிற பாட்டுக்கு அது ரொம்ப முக்கியமானது தான், அதில் இல்லைன்னு மறுக்க முடியாது. இருந்தாலும் அது கொஞ்சம் ரிலையபிளான ரொம்ப வருஷம் பழமையான ஒரு கம்பெனியாக இருக்கான்றதை பார்த்துக்குங்க. குரு அவயோகியா இருக்கிறவங்க அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வீட்டில் 4 பேர் இருப்பாங்க. அப்போ யாருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வைக்க முடியுமானா முடியாது. இருந்தாலும் பர்சனலைஸ்டா இப்போ நான் இருக்கேன், எனக்கு வந்து குரு அவயோகி அப்படிங்கிற பட்சத்தில் நான் இந்த மாதிரி ஜுவல்லரியோ, இந்த மாதிரி ஸ்கூல்ஸோ, இந்த மாதிரி குரு காரகம் பற்ற அந்த நிதி நிறுவனங்களோ, நகை சம்மந்தப்பட்ட அடகு இது மாதிரி ஏதோ சம்திங் விஷயங்கள்லாம் வந்து நான் என்னோட பர்சனலைஸ்டா கஸ்டமைஸ் பண்ணி நான் மட்டும் பார்க்குற மாதிரி என்னோட டேபிள்லையோ, என்னோட ரூம்லையோ, என்னோட ஆஃபீஸ்லையோ வச்சுக்கிறத அவாய்ட் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு கான்செப்ட்? இது மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் இந்த கேலண்டர்ல அவ்வளோ விஷயங்களும் சாதிக்கலாம். ஒரு குழந்தை வந்து அடுத்த லெவலுக்கு ஹையர் ஸ்டடீஸ் போகணும், ஒரு நல்ல கேம்பஸ் போய் செலக்ட் ஆகணும் அப்படின்னா என்ன காலேஜில் படிக்கணுமோ அந்த காலேஜோட கேலண்டரை வந்து வாங்கி மாட்டலாம். இல்லை அது போல் அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய பெரிய காலேஜஸோட இதெல்லாம் வாங்கி வச்சா பிளேஸ்மெண்ட்ஸ் இது மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அதே போல் ஒரு ஒரு பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறவங்க இந்த ஹார்ட்வேர்ஸ் கடையோட இதெல்லாம் வந்து வச்சிங்கன்னா பிரச்சனைலேருந்து வெளியே வரலாம். பிரச்சனை இல்லாதவங்க வச்சு பிரச்சனைகள் அதிகமாகும். ஒரு பெரிய ஹையர் கம்பெனிஸ், பம்ப்ஸு, அப்புறம் இது மாதிரி வாட்டர் இதெல்லாம் இருக்கிறவங்களாம் வந்து ஒரு பெரிய கம்பெனியோட விளம்பரம்லாம் கொடுப்பாங்க. அதையும் வந்து நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. விளம்பரத்துக்கு அவங்களோட விளம்பரம் கெட்டு போகுதுங்கிறதுக்காக சொல்ல வரல, விளம்பரத்துக்கு நம்ம பலியாயிரோங்கிறதுக்காக சொல்ல. நம்ம சைக்கலாஜிக்கலாக சந்திரன் கெட்டவங்க இந்த மாதிரி தண்ணீர் பம்புகள், வாட்டர் டேங்க்கு இது மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்க. அதே போல் குரு கெட்டவங்க, குரு வந்து அவயோகியாக இருக்கிறவங்க, குரு கெட்டு போயிருக்கிறவங்க, குரு இதில் இருக்கிறவங்களாம் அந்த ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, நிதி நிறுவனங்கள் இது மாதிரி ஜுவல்லரிஸ் அவாய்ட் பண்ணுங்க. புதன் கெட்டு இருக்கிறவங்க வந்து காலேஜஸ் அவாய்ட் பண்ணுங்க, ஸ்கூல்ஸ் இது மாதிரி இதை அவாய்ட் பண்ணுங்க. அதே போல் ஒவ்வொருத்தரும் இது மாதிரி ஒவ்வொருத்தராக பண்ணுங்க. அப்போ என்ன பண்ணால் நல்லா இருக்கும்னா, ஜென்ரலாக நமக்கு வந்து இந்த பத்திரிகையில் வரக்கூடிய அந்த இதுலையும் அதையும் பாருங்க, கீழே வந்து ஏதாவது அந்த ஜவுளி கடைகளோட விளம்பரம் இருக்கும். ஸோ அவ்வளோதான். அப்போ அது வந்து ஜவுளி கடையாக தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எதுவும் இல்லாமல் ப்ளைனாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இல்லைனா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட ஃபோட்டோஸை கஸ்டமைஸ் பண்ணி பாருங்க. அதுக்கெல்லாம் வழி இல்லை, அதெல்லாம் ரொம்ப தேவையில்லாதது, இல்லை ஆடம்பரமாக கருதுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இயற்கையாக எந்த விளம்பரமும் இல்லாமல் கேஷுவலாக ஏதாவது இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்க. சில கேலண்டர்ஸ்லாம் வந்து மேலே வந்து விட்டுட்டு கீழே வந்து அவங்களோட விளம்பரம் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் மேலேயே கொடுத்தாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் இந்த எல்ஐசி ஏஜென்ட்ஸு, எல்ஐசி சம்மந்தப்பட்டது, அப்புறம் பெரிய பேங்க் இதெல்லாம் கூட சேமிப்புங்கிற பாட்டை தவிர இது நம்ம பணத்தை வந்து நமக்கு வந்து ஒரு மென்டலாக ஒரு நெகட்டிவ் வந்து அதெல்லாம் ஃபார்ம் ஆகுதுன்ற மாதிரி தான் எங்கள் குருநாதர் சொன்னார். இது யாருக்கும் எதிரானது இல்லை, எந்த கம்பெனியும் அவாய்ட் பண்ணுறதுக்கும் இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டை வந்து உங்களோட விஷயங்களை நம்ம இது மாதிரிலாம் விஷயங்களால கூட நம்ம பாதிக்கப்பட்டுருவோம் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்ல வரேன். அதனால் என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரியான கேலண்டர்ஸை வந்து தயவு செஞ்சு முயற்சி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் இல்லை எல்லா வருஷமும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கோம். ஏன்னா டிவி இருந்தாலும் சரி, மொபைலில் இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக் எதுவாக இருந்தாலும், நம்ம என்ன யூடியூப்ல என்ன பார்த்தாலும் நம்ம என்ன பார்க்குறோமோ அதுக்கு ரெலவெண்ட்டான விஷயங்கள் தான் வரும். அது வந்து அல்காரிதம் அப்படி இருக்கும், பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் நம்ம என்ன பார்க்குறோம்னாலும் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களே தான் வரும். இப்போ வந்து ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸோட ஒரு கேலண்டர் நம்மக்கிட்ட இருக்குன்னு வைங்களேன். அப்போ நம்ம வந்து என்ன ஆகும், நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஆம்புலன்ஸில் யாருக்காவது ஏற்றுறதுக்கு உதவி செய்கிறதோ, இல்லை ஏதோ ஆம்புலன்ஸ் அடிக்கடி பார்க்குறதோ, விபத்துகளை பார்க்குறதோ, நம்மளே ஆம்புலன்ஸ் போக வேண்டிய சூழ்நிலை உருவாகிறதோ இதெல்லாம் ஏற்பட்டே தீரும். மனம் வந்து அது சம்மந்தே இயங்கிட்டு இருக்கும். ஒரு ஹையர் சென்ஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் இது இல்லை. நம்ம ஓரளவுக்கு மீடியமாக இருக்கக்கூடிய, மன ரீதியாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிறைய ஜோதிடர்களை பார்த்து என்ன நடக்குது, எப்படி இதெல்லாம் சரி பண்ணிக்கணும் பிரச்சனைகள் எல்லாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கான இது ஒரு ஒரு விழிப்புணர்வான தான் இதை நான் பதிவு பண்ணியிருக்கேன். யாரையும் புண்படுத்துறதுக்கு இல்லை, எந்த கம்பெனியும் தரக்குறைவோ பேசுறதுக்கோ, அதை அமைக்கிறதுக்கோ, அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை தப்பு பண்ணுறது சொல்கிறதுக்காகவோ இல்லை. புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து இந்த கலண்டரில் யூஸ் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு சைக்காலஜிலாம் மனோதத்துவ ரீதியாகவும்
பயனளிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். திருநீலகண்டம்.